கைஸ் வெல்கம் டு எபிசோடு 19. நம்ம இந்த எபிசோட்ல சூப்பர் கீவேர்ட் என்ற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐடியலி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூ ஃபைல் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண பைத்தான் ஃபோல்டர் போயிடணும். இங்கே இருக்குது. இதில் போயிட்டு சூப்பர் கீவேர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதோட சிம்பிள் போட்டுக்கிறேன். சூப்பர் டாட் போட்டுக்கணும். கன்ஸ்ட்ரக்டருக்கு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இனிட் போட்டுட்டு ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நமக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும். இப்போ வந்து கிளாஸ் ஐபிஎல்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐபிஎல் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். இனிட் செல் இதில் வந்து ஐபிஎல்னாலே தோனி தான். தோனி இஸ் த கிங் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ ஐபிஎல்ன்றது ஒரு கிளாஸு. இது இன்னொரு கிளாஸில் ஃபீஃபான்னு போடுறேன். இந்த ஃபீஃபா கிளாஸில் இதுக்கும் இந்த கிளாஸுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இதில் மெஸ்ஸி இஸ் த கிங் ஆஃப் ஃபீஃபா அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவது கிளாஸில் வேற என்ன கைஸ் இருக்கு? ஐபிஎல், ஃபீஃபா, சரி டபிள்யூடபிள்யூஇ போடலாம். இதில் இதுக்கும் இந்த கிளாஸுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து ரே மிஸ்டீரியோ இஸ் த கிங் ஆஃப் டபிள்யூடபிள்யூஇ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐபிஎல், ஃபீஃபா, டபிள்யூடபிள்யூஇன்னு. அதில் ஒரு இதுக்குமே தோனி, மெஸ்ஸி, ரே மிஸ்டீரியோன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணாலே ஆப்ஜெக்ட் மூலமாக தான் கால் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இந்த ஃபீஃபாக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? அது எப்படி பண்ணுவோன்னா, கீழே போயிட்டு கேப்ஸில் போட்டுக்கலாம். இதுதான் ஆப்ஜெக்ட் பேர் நம்ம கொடுக்கறது. இந்த கிளாஸ் பேர் எப்போ போடணும், இப்படி நம்ம கொடுத்தோன்னா ரன் பண்ணி பார்க்கலாமா? நமக்கு மெஸ்ஸி இஸ் த கிங் ஆஃப் ஃபீஃபான்னு வருது. ஏன்னா நம்ம இந்த கிளாஸில் நம்ம கால் பண்ணியிருப்போம். கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம கிளாஸை கால் பண்ணாலே போதும், கன்ஸ்ட்ரக்டர் வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணோம்னா இந்த வேரியபிள் டாட் போட்டால் அந்த ஃபங்க்ஷன் போடுவோம். கன்ஸ்ட்ரக்டருக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த கிளாஸ் நீங்கள் பேரை போட்டுட்டு ஒரு வேரியபிள் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்ன பிரிண்ட் ஆகிருக்கோ அது அப்படியே நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போ வந்து அதே மாதிரி தான் கைஸ், இப்போ ஐபிஎல் போட்டுட்டு இந்த ஐபிஎல் கிளாஸ் நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு இங்கே தோனி இஸ் த கிங் ஆஃப் ஐபிஎல்னு வரும். இப்போ டபிள்யூடபிள்யூஇ இப்படி நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் டபிள்யூடபிள்யூஇ இருக்குல்ல, இதை நம்ம கால் பண்ணோம்னா இது பிரிண்ட் ஆகும், ரே மிஸ்டீரியோ இஸ் த கிங் ஆஃப் டபிள்யூடபிள்யூஇன்னு. கரெக்டா? இப்போ இது 3மே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம போன எபிசோடில் வந்து இன்னரிட்டன்ஸ் பார்த்துருப்போம். ஒரு கிளாஸ் மற்ற கிளாஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த பிரேசஸ்க்குள்ள அந்த கிளாஸஸோட நேம் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படின்னு. சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து நம்ம கிட்ட இந்த ஃபீஃபா இருக்கு. இப்போ இது ரெண்டுமே விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம ஃபீஃபா அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா
நமக்கு இங்க மெஸ்ஸி இஸ் த கிங் ஆஃப் ஃபீஃபான்னு வருது. பட் ஆனா, இந்த ஃபீஃபா நான் பிரிண்ட் பண்றப்பயே, எனக்கு ஐபிஎல்லும் பிரிண்ட் ஆகணும் கூடவே. தோனி இஸ் த கிங் ஆஃப் ஐபிஎல்லுமே இப்ப நான் இந்த பிரிண்ட் பண்றப்ப எனக்கு இதுவும் பிரிண்ட் ஆகணும். அப்ப அது எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கணும்னா, இங்க இந்த பிரேசஸ் இருக்குல்ல, இதுல போயிட்டு நம்ம இந்த கிளாஸ் பேரை போடணும். இப்படி போட்டோம்னா, ஓகே இது வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இப்ப நம்ம பிரிண்ட் பண்ணலாமா? ம், ஓகே நம்ம பாஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த கிளாஸ் இப்ப எம்டியா இருக்குல்ல. ரன் கொடுக்கலாம். இப்ப தோனி இஸ் த கிங் ஆஃப் ஐபிஎல்னு வருது. இது ஏன் இப்படி வருதுன்னா, இப்ப இது இது ஏன் நான் கமெண்ட் பண்ணேன்னு உங்களுக்கு டவுட் வரும். இப்ப என்னன்னா, இந்த கிளாஸ் நம்ம ஓப்பனா விட்டுட்டோம். இது ஓப்பனா விட்டதுனால என்ன ஆகும்னா, இந்த கிளாஸும் இந்த கிளாஸும் கிளாஷ் ஆயிடும். இப்ப இந்த கிளாஸ் ஃபீஃபான்னு சொல்லிட்டோம். இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாதப்ப என்ன ஆகும்னா, இந்த WWE கிளாஸும் ஆக்குபை பண்ற மாரி இருக்கும். ஸோ ஒரு மாரி கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்னா, அது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியே ஆகணும். இந்த மாரி பிரிண்ட் போட்டு முடிக்கிறது, இல்லன்னா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிடணும். இப்படி நம்ம மொட்டையா விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா, பக்கத்து கிளாஸுமே கிளாஷ் ஆகும். இதுக்கு பின்னாடி வர கிளாஸும். அதனால இந்த பாஸ் கீயோட நம்ம போட்டு பாஸ் போட்டோம்னா, இந்த கிளாஸ் வந்து ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. ஒண்ணுமே இதுக்குள்ள இல்ல. இருந்தாலும் இதுல ஒண்ணுமே இல்லன்னு காட்டுறதுக்கு இந்த பாஸ் போட்டு முடிச்சிடலாம். ஒரு பிரேக் மாரி. இப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு தெரியும் இந்த FIFA இது நான் கமெண்ட் இல்லாதப்ப நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா, நமக்கு இங்க மெஸ்ஸி இஸ் தி கிங் ஆஃப் FIFAன்னு வரும். இப்ப வந்து இப்ப நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மெஸ்ஸி இஸ் தி கிங் ஆஃப் FIFAன்னு வருது. இப்ப இதுவே இது ஏன் இப்படி வருதுன்னா, இங்க வந்து நான் FIFA கிளாஸ கால் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ள என்ன இருக்கோ மெஸ்ஸி இஸ் தி கிங்ன்னு வருது. ஸோ இது பிரிண்ட் ஆகுது. இப்ப இதுவே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப இதுக்குள்ள நான் ஐபிஎல்னு போட்டுட்டேன்ல. இது ஐபிஎல்னு போட்டதுனால என்ன ஆகும்னா, தோனி இஸ் த கிங் ஆஃப் ஐபிஎல்னு வருது. இது என்ன ஆகுதுன்னா பேசிக்கா, இப்ப இது நம்ம நம்ம FIFA தான் கேட்டிருக்கோம். பட் ஆனா இதுல கன்ஸ்ட்ரக்டரே இல்ல. இப்ப நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம்ல, ஒண்ணுமே இல்ல இப்ப இதுல. இதுல ஐபிஎல்னு சொன்னதுனால, ஐபிஎல் கிளாஸ் இருக்கிறத பிரிண்ட் பண்ணிடும். இப்ப இதுல ஐபிஎல்லே போடலன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பாத்தீங்களா? எதுவுமே பிரிண்ட் ஆகல. இந்த கிளாஸ்லயுமே எதுவுமே இல்ல. நம்ம பிரேசஸ்லயும் எதுவுமே குடுக்கல. இந்த ஐபிஎல்னு குடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து இது பிரிண்ட் ஆகும். இந்த தோனி எங்காவது பிரிண்ட் ஆகும். இதுல எதுவுமே இல்லாத பட்சத்துல இது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா கைஸ்? அடுத்து வந்து இப்ப இந்த சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணோம்னு பார்ப்போமா? இது அப்படியே இருக்கட்டும். இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் as inheritance தான். இப்ப வந்து இந்த கிளாஸ் ஓபன் பண்ணதுக்கப்புறம் இந்த இதுக்கு முன்னாடி சூப்பர் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி பிரேசஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு டாட் போட்டுட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரை போடணும். இப்படி போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நான் இதோட மீனிங் சொல்றேன். ஐபிஎல் நம்ம எடுத்துடலாம். இப்ப சும்மா ரன் பண்ணி பார்ப்போமா? பண்ணிட்டீங்க. மெஸ்ஸி இஸ் தி கிங் ஆஃப் ஃபீஃபான்னு பிரிண்ட் ஆகுது. இது ஏன் பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கு. இப்ப கன்ஸ்ட்ரக்டர் இல்லாத பட்சத்துல நம்ம இங்க ஐபிஎல்னு போட்டோம். இது வந்து பிரிண்ட் ஆச்சு கரெக்டா? இப்ப இதுல இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம FIFA கூப்பிட்டதுனால FIFA பிரிண்ட் ஆச்சு. இப்ப நான் FIFAன்னு இருக்கிறப்பயே எனக்கு தோனியும் பிரிண்ட் ஆகணும். புரியுதா? இப்ப வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இது கூடவே எனக்கு தோனி இஸ் தி கிங் ஆஃப் ஐபிஎல்லுமே பிரிண்ட் ஆகணும். அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த சூப்பர் இந்த இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து இதுல இப்ப நம்ம ஐபிஎல்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன்.
நமக்கு இங்கே தோனி இஸ் கிங் ஆஃப் ஐபிஎல், மெஸ்ஸி இஸ் கிங் ஆஃப் ஃபீஃபான்னு வருது. ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சூப்பர் கீவேர்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நமக்கு மெஸ்ஸி இஸ் தி கிங் ஆஃப் ஃபீஃபா மட்டும் தான் வருது, தோனி வரலை. இந்த சூப்பர் கீவேர்டு போட்டால் மட்டும்தான் நமக்கு தோனி இஸ் தி கிங் ஆஃப் ஐபிஎல்லும் நமக்கு பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் பைத்தான் லாங்குவேஜ் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் பிரிண்ட் ஆகுங்க. இப்போ இது செகண்டில் இருக்குது, இதுக்கு முன்னாடி இது இருக்கா. ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க, இது வந்து சப்சைடரி கிளாஸ்னு சொல்லுவாங்க. எது டாப்பில் இருக்கோ அது வந்து பேரண்ட் கிளாஸு, அது கீழே இருக்கலாம் சப்சைடரி கிளாஸு. இப்போ நமக்கு வந்து மெஸ்ஸி கூடவே தோனியும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த செல்ஃப் கீவேர்டை போட்டு யூஸ் பண்ணி நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுவோம். இது நம்ம இப்போ நம்ம இதை அப்படியே ரன் பண்ணோம்னா ஃபீஃபான்னு கேட்டோம்னா நமக்கு இங்கே மெஸ்ஸி ஸ்டிக்கிங் மட்டும் தான் வரும். இதுவே நமக்கு தோனியும் பிரிண்ட் ஆகணும்னு கேட்டோம்னா நம்ம இந்த செல்ஃப் போடுவோம், இந்த சூப்பர் போடுவோம், சாரி சூப்பர் இனிட் போட்டுட்டு இப்படி நம்ம கால் பண்ணோம்னா நமக்கு இங்கே தோனி இஸ் கிங் ஆஃப் ஐபிஎல்னு வரும். நான் சொன்னேன்ல பைத்தான் கோட் வந்து டாப்லேருந்து கீழே வரும்னு. இப்போ இதுவே நான் இங்கே டபிள்யூடபிள்யூஇன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு பிரிண்ட் ஆகாது. டபிள்யூடபிள்யூ கிளாஸ் இங்கே இருக்குது. இப்போ நான் ரன் கொடுக்குறேன்னா எரர் வருது, ஏன்னா இது வந்து கீழே இருக்குது. நான் சொன்ன மாதிரி பைத்தான் லாங்குவேஜ் வந்து டாப்லேருந்து கீழே இருக்கிறதா பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் தானே இது வருது. ஸோ இதால் எடுக்க முடியாது நம்மளால. இப்போ இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா அது கீழே இருக்கிறது நம்ம இப்படி போட்டுட்டு இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே இருந்து நம்ம மேலே போகலாம், ஆனால் மேலே இருந்து கீழே வர முடியாது. இப்போ ரன் கொடுத்தாலும் நமக்கு இந்த கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டரோட வேல்யூவோட சேர்த்து இதுவும் வரும், தோனி இஸ் கிங் ஆஃப் ஐபிஎல் அப்படின்னு. இவ்வளோதாங்க இந்த சூப்பர் கீவேர்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ இன்னொன்றும் இருக்குது. இப்போ நம்ம இந்த டபிள்யூடபிள்யூக்கு ஒரு கிளாஸ் ஒன்று உருவாக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று உருவாக்கலாம். டபிள்யூடபிள்யூஇ இஸ்இக்குவல் டு இப்படி உருவாக்கிட்டோம். இப்போ இந்த வேரியபிள்னால இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? இப்போ இதில் இருக்க ஐபிஎல் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக ரன் கொடுப்போமா, இப்போ நமக்கு இங்கே ரெய்மிஸ்டீரியோ கிங் ஆஃப் டபிள்யூன்னு வருது, ஏன்னா நம்ம இதை கால் பண்ணியிருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் இந்த வேல்யூ தான் இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஃபீஃபாவோட வேல்யூவும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா என்ன பண்ணுவோம், இங்கே ஃபீஃபான்னு போடுவோமா. இப்போ ரன் பண்ணோன்னா இதே தான் பிரிண்ட் ஆகும், ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு மெஸ்ஸி இஸ் தி கிங்னு வருது, ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எதுவுமே இல்லை. இதில் ஃபீஃபா நம்ம சொன்னதுனால இந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கோ அது நமக்கு கால் ஆகுது. இப்போ நமக்கு இதுவே ரெய்மிஸ்டரியும் வேணும், அதே மாதிரி எனக்கு மெஸ்ஸியும் வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம இந்த செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு கீழே போயிட்டு இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், சாரி சூப்பர் போயிட்டு இனிட் போட்டுட்டு இப்படி நம்ம கொடுத்தோன்னா நமக்கு ரெய்மிஸ்டரியும் பிரிண்ட் ஆகும், மெஸ்ஸியும் பிரிண்ட் ஆகும். இருங்க கைஸ், நான் எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி காட்டுறேன். ஸ்க்ரீன் அதை தான் முடிச்சு. இப்போ பார்த்தீங்களா, ரெய்மிஸ்டரியும் பிரிண்ட் ஆகுது, மெஸ்ஸியும் பிரிண்ட் ஆகுது. இன்னொன்றும் இருக்குது. நம்ம போன கிளாஸில் வந்து இன்னரிட்டன்ஸ்லாம் பார்த்தோம். சிங்கிள் இன்னரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ்லாம். சிங்கிள் இன்னரிட்டன்ஸ்னால் இந்த பிரேசஸ்குள்ளே 1 போடுறதா, மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ்னால் 1 2 போடுறதா மல்டிபிள் இன்னரிட்டன்ஸ். இப்போ கமா போட்டுட்டு ஐபிஎல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு 3மே பிரிண்ட் ஆகுது. ஏன் 3மே பிரிண்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ சரி ஓகே ஃபஸ்ட்டு ஐபிஎல் போட்டுட்டு ஃபிஃபா ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ஐபிஎல் ஃபீஃபான்னு சொல்லியிருப்போம். இது என்ன ஆகும்னா தோனி பிரிண்ட் ஆகுது, ரெய்மிஸ்டரியோ பிரிண்ட் ஆகுது, ஆனால் ஃபீஃபா பிரிண்ட் ஆகலை. ஏன்னா இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அது பவர் மாதிரி. எப்போவுமே இந்த இன்னரிட்டன்ஸ் கான்செப்டில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, அதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்லு, அதுதான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா இந்த ஐபிஎல்லு அப்புறம் வந்து இந்த ரெய்மிஸ்டரியோ பிரிண்ட் ஆகுமா. ஐபிஎல்ல தோனி இருக்குது, ரெய்மிஸ்டரியோ இருக்குது. ஆனால் இப்போ இதுவே ஃபீஃபா ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஐபிஎல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்ம இங்க தோனி, மெஸ்ஸி, ரெய்ம்ஸ்டர்ன்னு 3மே பிரிண்ட் ஆகுது. இது எப்படி? நம்ம ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் போட்டோம்னா 2 தான் பிரிண்ட் ஆச்சு. இதே ஃபிஃபாவ ஃபர்ஸ்ட் போட்டு ஐபிஎல் செகண்ட் போட்டா 3 பிரிண்ட் ஆகுது. இது ஏன்னா, நம்ம இதுல சூப்பர் கீவேர்ட் நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்ட்டா? சூப்பர் கீவேர்டோட மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, செலக்ட்ஸ் த பேரண்ட் கிளாஸ். பேரண்ட் கிளாஸ்னா அதுக்கு மேல இருக்க கிளாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் கீவேர்ட்ல என்ன இருக்கு? ஐபிஎல் தானே இருக்கு. சூப்பர் கீவேர்ட்னு இந்த கிளாஸ்ல நம்ம FIFA கிளாஸ்ல போட்டாச்சு. ஐபிஎல் தான் இதுல இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம FIFAன்னு கேட்டப்ப கூட ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா, இதுல கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்க பேரண்ட் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். தோனி பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். இந்த மாதிரி மெஸ்ஸி இஸ் த கிங்னு கால் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ள என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்கா சூப்பர் கீவரோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். இந்த பேரண்ட் கிளாஸை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த சூப்பர் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா இது அவ்வளோவா என்ன சொல்றது, யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ்வலா. பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதுவும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. என்னைக்காவது தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காகனா வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பாபாய்.